Good morning all. வணக்கம். இன்னைக்கு நம்ம போன கிளாஸ்னுடைய தொடர்ச்சியை பார்க்க போகிறோம். அதாவது steric effect of substituents on Lewis acid base strength. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து Lewis acid trialkyl borane, இது வந்து amines அல்லது அமோனியா. ஓகே, இப்போ ஸ்டெரிக் சப்ஸ்டியூவன்ட்ஸ் இருக்குது. இந்த ஸ்டெரிக் சப்ஸ்டியூவன்ட் இதில் இல்லை. ஸ்டெரிக் சப்ஸ்டியூவன்ட் இதில் போட்டிங்கன்னா இதில் போட்டால் எப்படி வந்து அதனுடைய பேசிக் ஸ்ட்ரென்த்து மாறுது. அப்போ அடக்ட் வந்து பேசிக் ஸ்ட்ரென்த்து மாறுச்சுன்னா, லீஸ்ட் பேசிக்காக இருந்துச்சுன்னா அடக்ட் வந்து ஃபார்ம் ஆகாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம பி ஸ்ட்ரெயின்னா என்ன, எஃப் ஸ்ட்ரெயின்னா நம்ம என்னன்னு பார்த்தோம் இந்த கிளாஸில். பி ஸ்ட்ரெயின்னா டீட்டெயிலாக பார்ப்போம். Let us consider Lewis acid base reaction of ammonia with the trialkyl borane. அதாவது இது வந்து அமோனியா, இது வந்து trialkyl borane. இந்த ரெண்டும் சேர்ந்து it forms an adduct. To form an adduct இது வந்து ஃபார்ம் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா there are two cases. இந்த ஃபர்ஸ்ட் கேஸில் வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், லூயிஸ் ஆசிடில் வந்து எஃபெக்ட் ஆஃப் பல்கி சப்ஸ்டியூவன்ட்ஸை நம்ம போடுறோம். we study the effect of bulky substituents on Lewis acid. இதை அப்படியே வச்சிடுறோம் நம்ம. இதில் வந்து பல்கி சப்ஸ்டியூவன்ட் கிடையாது, அமீன் ஆர் அமோனியாவில் கிடையாது. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா this is sp3 hybridized in அமோனியாவில். in amines நைட்ரஜன் இஸ் sp3 ஹைப்ரிடைஸ், உங்களுக்கு தெரியும், ரைட்டா? அதே மாதிரி இன் ட்ரைஅல்கைல் போரேன் ஆர் BF3 sp2 ஹைப்ரிடைஸ்டாக இருக்கும். அப்போ இந்த பாண்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 120 டிகிரி இருக்கும். ரொம்ப ஈஸி, கவனிச்சா புரிஞ்சிடும். தே ஃபார்ம் அடக்ட். ஓகே, இந்த அடக்ட் ஃபார்ம் ஆகுது. இந்த அடக்டில் பார்த்தீங்கன்னா because of coordinate covalent bond formation, இந்த அடக்டில் வந்து போரான் becomes the hybridization is changed from sp2 to sp3. அதாவது ஹைப்ரிடைசேஷன் sp2 இருந்தது sp3 மாறிடுது. இதில் தான் இப்போ உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது. இப்போ இது 120 டிகிரி இருந்துச்சு, இது வந்து பெரிய குரூப்பு, பல்கி குரூப்பு. அதனால் வந்து என்ன ஆகுது, 120 டிகிரி லீஸ்ட் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ், ஸ்டெரிக் கிளாஷ் இருக்காது, ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸே இருக்காது இந்த 3R குரூப் இடையில. ஏன்னா பிகாஸ் தே ஆர் ஃபார் அவே ஃப்ரம் ஈச் அதர். இங்கே பார்த்தீங்கன்னா ஆன் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன், ஆன் அடக்ட் ஃபார்மேஷன் என்ன ஆகிடுது, ஆன் அடக்ட் ஃபார்மேஷன் போரான் இஸ் சேஞ்ச் டு sp3 ஹைப்ரிடைசேஷன். இன் sp3 ஹைப்ரிடைசேஷனாக இருக்கும்போது இந்த பாண்ட் ஆங்கிள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் 109.5 டிகிரி, 109.5 டிகிரி தான் இருக்கும். அப்போ பாருங்களேன், இதில் வந்து ஒரு 11 டிகிரி கிட்ட குறைஞ்சிருச்சு, 10 டிகிரி 10.5 டிகிரி கிட்ட குறைஞ்சிருச்சு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டெரிக் கிளாஷ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மோரோவர் இது வந்து இந்த லார்ஜ் இதில் இப்போ பாருங்கள், இதில் ஆறுங்கிறது பல்கி சப்ஸ்டியூவன்ட்ஸ், ஈத்தைலாக இருக்கலாம். மெத்தில் இஸ் நாட் பல்கி, மெத்தில் வந்து பல்கி கிடையாது. ஓகே, ஆர் மெசிடைல் குரூப் எடுத்துக்கலாம். த லார்ஜ் சப்ஸ்டியூவன்ட்ஸ் ஆர் இது அப்ரோச் பண்ணோன்னையும் இந்த லார்ஜ் சப்ஸ்டியூவன்ட்ஸ்லாம் ஃபோல்ட் அவுட் பேக், பின்னாடி போயிடுது. என்ன ஆகுது, பேக் சைடு போயிடுது. பேக் சைடு போனோடனே என்ன ஆகுது, ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் வருது. ஓகே, அதுதான் வந்து பேக் ஸ்ட்ரெயின். திஸ் இஸ் கால்டு பேக் ஸ்ட்ரெயின். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், பேக் ஸ்ட்ரெயின் சொல்கிறோம். அப்போது இந்த லார்ஜ் சப்ஸ்டியூவன்ட்ஸ் என்ன ஆகுது, இது போய் கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகுது, இந்த பாண்ட் ஆங்கிள் வந்து 108 எல்லாமே இந்த லார்ஜ் சப்ஸ்டியூவன்ட்ஸ் ஆர் ஃபோர்ஸ்டு டு ஃபோல்ட் பேக் ஆர் பிகைண்ட் தி behind the acceptor or donor atoms. இப்போ இது உதாரணத்துக்கு இது பல்கேர். இன்னொரு கேஸ் வந்து இதில் நம்ம வந்து
less bulkyl எடுத்துட்டு less bulky எடுத்துட்டு இதில் more bulky substituent எடுக்கலாம். There are two cases for back strain. Okay, so the large substituents are forced to fold back behind the acceptor atom or donor atom. Okay, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா due to changed hybridization sp2 to sp3 on adduct formation, அது எதனால் வந்து the substituents are forced to fold back because of change in hybridization from sp2 to sp3. This the steric class leading to this steric class affects the stability of the adduct and also the basic strength. The basic strength decreased when the substituents are large, when the bulky substituents are present. இப்போ கேஸ் 2 எடுத்துக்கிடுவோம். இன் கேஸ் 2ல் வந்து நம்ம என்ன செய்கிறோம்னா லூயிஸ் பேஸ் எடுத்துக்கிறோம். இன் கேஸ் 1ல் லூயிஸ் ஆசிடில் பல்கி சப்ஸ்டியூன்ஸை நம்ம போட்டோம். இன் கேஸ் 2ல் வந்து அமீன்ஸ் ஆர் பேசஸில் பல்கி சப்ஸ்டியூன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இப்போ லெஸ் பல்கியாக இருக்கும்போது இங்கே பாருங்கள், லெஸ் பல்கியாக இருக்கும்போது it is sp3 ஹைப்ரிடைஸ்டாக இருக்குது. அரவுண்ட் 107 டிகிரி பாண்ட் ஆங்கிள் இருக்குது. இந்த பாண்ட் ஆங்கிள்லாம் ரைட்டா. இட் ஹேஸ் ஒன் லோன் பேர் இன் sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டலில் இருக்குது. அடுத்து நம்ம பல்கினஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பல்கி இட் இஸ் வெரி வெரி பல்கி. வென் the alkyl group is very bulky, இப்போ என்ன ஆகுது அப்படின்னா it becomes sp2 hybridized. நல்லா பாருங்கள், due to bulkiness, due to bulky substituents, nitrogen atom changes its hybridization from sp3 to sp2, ரைட்டா. ஸோ அப்போ என்ன ஆகுது, பாண்ட் ஆங்கிள் பாருங்கள் 120 டிகிரி ஆயிடுது. 120 டிகிரி ஆகுதுன்னா ட்ரைகோனல் பிளேனார், இது வந்து பிரமிடல் ஜாமெட்ரி, அமோனியா லைக் பிரமிடல் ஜாமெட்ரி, இது வந்து ட்ரைகோனல் பிளேனார்னு ஆயிடுது. sp2 ஹைப்ரிடைஸ்ட். அப்போ வந்து இந்த lone pair of electron is present in pure p orbital. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இட் இஸ் லெஸ் பேசிக்காக ஆகிடுது, இட் இஸ் மோர் பேசிக்காக இருக்குது. ஸோ திஸ் காசஸ் பேக் பாண்டிங், பேக் ஸ்ட்ரெயின். ஓகே, இப்போ சிமிலர்லி அமோனியா or amines or sp3 hybridized, nitrogen is sp3 hybridized. When the substituents are bulky, பாருங்க, when the substituents are very bulky, they may flatten up to give sp2 with the trigonal planar geometry. இப்போ இது எதுக்காக இப்படி நடக்குது அப்படின்னா it occurs, it is flattened up, the hybridization changes to sp3 to sp2. நான் பாண்ட் ஆங்கிள் பழைய மாதிரி தான், இதுவும் பாண்ட் ஆங்கிள் வந்து கூடிடுது. அப்போ பாண்ட் ஆங்கிள் கூடுறதுனால ஸ்டெரிக் ரிப்பல்சன் வந்து குறைவாக இருக்கும் இதுக்கு இடையில் வந்து. அதனால தான் இது வந்து என்ன ஆகுது, it readily flattens up to give sp2 hybridization. Now the lone pair, இங்கே லோன் பேர் வந்து sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டல் இருக்குது, இங்கே லோன் பேர் வந்து பியூர் p ஆர்பிட்டல் இருக்குது. இதை வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்பாங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. it is more basic, it is less basic because it is not ready to donate the electron. இது எலக்ட்ரானை டொனேட் பண்ணிச்சுன்னா இது என்ன ஆயிரும், பல்கி sp3 மாறிடும். சப்போஸ் H+ஓட இது இதாகுதுன்னா sp2 becomes sp3 ஆயிடும். அமோனியா NH4+ அமோனியா வந்து sp3. அப்போ என்ன ஆகும், பாண்ட் ஆங்கிள் வந்து குறைஞ்சிரும். அப்போ வந்து அது வந்து it is not ready to donate the electron pair and hence less basic. Okay, இப்போ few questions நம்ம பார்ப்போம். CSIR கேட்டு அதில் கேட்ட கொஸ்டின்ஸு. வாட் இஸ் த ஸ்ட்ரெயின் ப்ரெசன்ட் இன் எத்தில் அமீன், ட்ரை எத்தில் அமீன், ட்ரை மெத்தில் போரேன் எக்ஸ்பிளைன் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து பல்கியாக இருக்குது. நல்லா பாருங்கள், இது வந்து நாட் பல்கி. நான் ஏற்கனவே சொன்னேன் மெத்தில் குரூப் ஆர் நாட் வெரி பல்கி. இது வந்து ரொம்ப பல்கி. எத்தில் குரூப்னா CH3 CH2. அப்போ அந்த இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதாவது ஒன்றில் மட்டும் பல்கினஸ் இருந்துச்சுன்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க, ஏதாவது ஒன்றில் மட்டும் பல்கினஸ் இருந்துச்சுன்னா இந்த அடக்ட் ஃபார்ம் பண்ணும்போது என்னாகும், அது வந்து இந்த பல்கி சப்ஸ்டிவன்ஸ் ஆர் ஃபோர்ஸ்டு டு ஃபோல்டு பேக். ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து இங்கிட்டு வர முடியாது, அதனால் வந்து ஃப்ரண்ட் சைடு அட்டாக் வந்துடும். CH3 வேறு கொஞ்சம் இருக்குது, அதனால் வந்து தே ஃபோல்டு பேக். அப்போ வந்து பேக் ஸ்ட்ரெயின் தான் இருக்கும். ஓகே, த அடக்ட் சோர்ஸ் பேக் ஸ்ட்ரெயின் பிகாஸ் தி லோயர் ஸ்டெபிலிட்டி இஸ் அட்ரிபியூட்டட். இந்த ஸ்டெபிலிட்டி வந்து குறையாக இருக்கும். இது அமீன் பிரைமரி அமீன் காட்டிலும் இதுக்கு குறையாக இருக்கும். டியூ டு தி எத்தில் குரூப்ஸ் இன் தி ட்ரைஎத்தில் அமீன் ஹாவ் டு ஃபோல்டு பேக் டு அவாய்ட் ஃப்ரண்ட் strain. This causes steric congestion in the back of the nitrogen atom. நைட்ரஜன் ஆட்டத்துக்கு பின்னாடி எல்லாம் வந்து folded back. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா what is the strain present in, இதில் ரெண்டுமே பல்கியாக இருக்குது. அப்போ இது போய் இதை அப்ரோச் பண்ணி எலக்ட்ரான் டொனேட் பண்ணணும்னா, ஸோ இதில் உள்ள எத்தில் குரூப்பும் ஃப்ரண்ட் ஸ்ட்ரெயின் இருக்கும். அதே டைமில் என்ன ஆயிரும், sp3 ஆகிறதுனால they will fold back to cause steric congestion behind the boron atom and nitrogen atom. அப்போ இந்த adduct shows both F strain and B strain. ரெண்டுலேயுமே பல்கி இருந்துச்சுன்னா இது இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, the adduct stability is very very poor. ரொம்ப இந்த adductே ஃபார்ம் ஆகுது. ஸோ they are very less basic. லூயிஸ் பேஸ் வெரி ரொம்ப லெஸ் பேசிக்காக இருக்கும். இதுவும் very less பேசிக்காக இருக்கும். The poor stability is attributed to the bulky ethyl groups in cause both front and back strains. அடுத்து இன்னொரு அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், குயின் நியூக்ளிடின் அண்ட் ட்ரைஎத்திலமீன் ஆர் போத் டெர்ஷரி அமீன்ஸ் தான். ரெண்டுமே டெர்ஷரி அமீன் தான். ஆனால் why குயின் நியூக்ளிடின் இஸ் மோர் பேசிக்? why? The structure of குயின் நியூக்ளிடின், இது வந்து ஒரு பைசைக்ளிக் காம்பவுண்ட். இது ஒரு சைக்ளிக் காம்பவுண்ட். அடுத்து இன்னொன்று வந்து இது ஒரு சைக்ளிக் காம்பவுண்ட். ஓகே, இட் இஸ் எ பைசைக்ளிக் காம்பவுண்ட். த சப்ஸ்டிவன்ட்ஸ் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் பேசிக்குங்கிறாங்க. த சப்ஸ்டிவன்ட்ஸ் ஆன் நைட்ரஜன் இன் குயின் நியூக்ளிடின் ஆர் ஃபோல்டட் பேக். எல்லாமே என்ன இந்த மாதிரி ஃபோல்டட் பேக் ஆகிடுது. இங்கே அப்படி இல்லை. இங்கே வந்து என்ன இருக்குது, பிகாஸ் ஆஃப் ஃப்ரீ ரொட்டேஷன் CC பாண்ட் இருக்கிறதுனால ஃப்ரீ ரொட்டேஷன் இருக்கும். ஃப்ரீ ரொட்டேஷன் இருந்தால் ஹைட்ரஜன் என்னாகும், தி ஆக்குபை மோர் வால்யூம். அப்படிங்கும்போது ஃப்ரண்ட் ஸ்ட்ரெயினும் இருக்கும். அதே மாதிரி என்னாகும், பேக் ஸ்ட்ரெயினும். இப்போ இதில் சப்ஸ்டியூட் பெருசாக இருந்துச்சுன்னா ஃப்ரண்ட் ஸ்ட்ரெயினும் இருக்குங்க. அதே மாதிரி ஃபோல்டு பேக் ஆகிடும். ஹைப்ரிடைசேஷன் வந்து பல்கியாக இருக்கும்போது sp2 இருக்கும். அப்போ sp3 ஆகும்போது பேக் ஸ்ட்ரெயினும் இருக்கும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா the substituents on nitrogen, the substituents 3 substituents 1 2 3 குயின் நியூக்ளிடின் are folded back due to ring structure. ரிங் இருக்கிறதுனால, இந்த அமைப்பு அப்படி இருக்கிறதுனால எல்லாமே வந்து என்ன ஆயிடுது, ஒரு உள்ள தள்ளி போயிடுது, பின்னாடி போயிடுது. ஸோ நோ ஸ்ட்ரெயின். வேறஸ் இன் ட்ரைஎத்திலமீன் எடுத்துட்டிங்கன்னா the ethyl free rotation, CC bond free rotation occupies more volume, அதனால் steric repulsion to cause both F and B strains. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் I strain அது என்னன்னு பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.